இரண்டு பூனைகளின் முன்னே ஒரு பூனை, இரண்டு பூனைகளின் பின்னே ஒரு பூனை, ஒரு பூனை நடுவில் என்றால் மொத்த பூனைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இரண்டு பூனைகளின் முன்னே ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூனைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் வச்சுக்கலாம். ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு பூனைகளின் முன்னே, இந்த ரெண்டு பூனை என்னென்னா ஏபி, இந்த ரெண்டு பூனைக்கு முன்னாடி வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பூனை என்னென்னா சி அப்படின்னு வச்சுக்கலாம். கொடுத்துருக்கிறதுக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இரண்டு பூனைகளின் பின்னே ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பூனைக்கு முன்னாடி வந்து ஒரு பூனைன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பூனைகளுக்கு பின்னே வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு பூனை எது அப்படின்னு நமக்கு சொல்லலை. அடுத்த ரெண்டு பூனை என்னவாக இருக்கலாம்னா சிபி, இந்த ரெண்டு பூனைக்கு பின்னே வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஏவாக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு பூனை நடுவில் என்றால் மொத்த பூனைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பூனையும் எந்த பூனை அப்படின்னு நமக்கு சொல்லலை. இப்போ அந்த பூனை எதுவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். நடுவில் இருக்க பூனை எதுவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுலேயே கரெக்டாக இருக்குது. அப்போ மொத்த பூனை எத்தனை இருக்குன்னா 3 பூனை தான். ஆப்ஷன் வந்து பி. சம ஆரமுள்ள இரு உருளையின் கன அளவு விகிதம் 6:7 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா சம ஆரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. சம ஆரமுள்ள இரு உருளையின் கன அளவு விகிதம் 6:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம ஆரம்னு கொடுத்தாலே உருளையின் கன அளவு விகிதம் எதுக்கு சமமாக இருக்கும்னா உயரங்களின் விகிதத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது கன அளவு விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6:7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அவற்றின் உயரங்களின் விகிதம் என்னவாக தான் இருக்கும்னா 6:7 தான் இருக்கும். இது எப்படின்னா, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா πr²h, ரெண்டு உருளை இருக்கனால h1 கொடுத்துக்கோங்க. அடுத்தது πr²h2, இதோட கன அளவு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 6:7ன்னு கொடுத்துருக்காங்க, 6/7ன்னு. ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 1னா இது 1ஆக தான் இருக்கும், இது 2னா இது 2ஆக தான் இருக்கும். இப்போ ஆரம் ரெண்டுத்துக்குமே 1 தான். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், πr² இது கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த πr² இந்த πr² கேன்சல் ஆகிடும். h1/h2 ஈக்குவல் டு 6/7. இப்போ அதுக்கான விகிதம் வந்து h1:h2 வந்து 6:7. ஆப்ஷன் வந்து ஏ, 6:7. XY மற்றும் Z ஆகியோரின் மொத்த வயது 75 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. XY மற்றும் Z ஆகியோரின் மொத்த வயது வந்து X + Y + Z, இந்த 3 பேர்த்தோட மொத்த வயது வந்து 75 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்பு வந்து விகிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க 3:5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். தற்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 பேர்த்தோட வயது வந்து 75 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடினா, எக்ஸுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடினா 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும், -5. அதே மாதிரியே ஒய்க்கு வந்து 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும், -5. இசட்டுக்கும் 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும். இப்போ 5, 10, 15, 15 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதாவது இந்த மொத்த வயசில் வந்து 15 வயது வந்து கம்மியாக இருந்திருக்கும். X + Y + Z. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்களோட வயசு என்னவாக இருக்கும், 75ல் 15 போயிருச்சுன்னா 60 வயதாக இருக்கும். தற்போதைய வயது தான் 3 பேர்த்துக்கு 75. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 60 வயசாக இருக்கும். விகிதம் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இந்த 3த்தையுமே வந்து கூட்டிக்கோங்க. 7, 5, 12, 12, 3, 15. இப்போ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இசட்டின் தற்போதைய வயது தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இசட்டுக்கான வயது என்னென்னா 7, 7/15 இன்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயதோ அதை மட்டும் போடுங்க, 60. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 15, 15, 15, 60, 7 28. இசட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வயதாக இருக்கும்னா 28 வயதாக இருக்கும்.
இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள், இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்கும், அதாவது தற்போது என்னவாக இருக்கும்னா 33 வயசாக இருக்கும். ஆப்ஷன் வந்து சி. இதே வந்து உங்களுக்கு இசட் கேட்காம ஒய்யின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 5 12, 12 3 15, அதே ஃபார்மேட் தான் 15 பை ஒய்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா 7க்கு பதிலாக நீங்கள் 5 எடுத்துருக்கணும். 5 × 60. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 15 15, 15 60, ஐ நாங்கள் 20. ஒய்க்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும்னா 20 இருக்கும். இப்போ தற்போதைய வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆல் கூட்டிக்கோங்க. தற்போது வந்து ஒய்யின் தற்போதைய வயது என்னென்னா 25 வயது. இதே மாதிரியே எக்ஸுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸின் தற்போதைய வயது என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.